ஜோசப் விஜய் எனும் நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு கசப்பான உண்மை என சொல்லட்டுமா? மே 18, 2009 முள்ளிவாய்க்கால் பகுதியில் தமிழர்களுக்கு நடந்த கொடூரம் அது ஒரு இனப்படுகொலையே அல்ல, வெறும் போர்க்குற்றம் மட்டுமே. சொன்ன உடனே சுரு நேருமே கோபம் வருதா? ஆனால் இதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழர்களாகிய நாம மட்டும்தான் இது இன அழிப்பு, இனப்படுகொலை, ஜெனோசைட்னு சொல்கிறோம். ஆனால் ஐநா சபையோ இல்லை உலக நாடுகளோ இது ஒரு ஜெனோசைடாக அங்கீகரிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் இது ஒரு போர்க்குற்றமாக, வார் கிரைமாக மட்டும்தான் குறிப்பிடுறாங்க. ஆனால் இவங்கள விடுவோம், இவங்களாம் நமக்கு சொந்தமாக பந்தமா? ஆனால் நாம் வாழுகிற உயிராக நினைக்கிற நம்ம இந்தியாவும் இது ஒரு போர்க்குற்றமாகவும் மனித உரிமை மீறலாக மட்டும்தான் குறிப்பிடுதே தவிர இன அழிப்பா, இனப்படுகொலையா, ஜெனோசைடா அங்கீகரிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த வார்த்தையை இது வரைக்கும் பயன்படுத்துறதே இல்லை. ஆனால் கனடா நாட்டில் இது அஃபிஷியலாகவே தமிழ் ஜெனோசைட், தமிழ் இனப்படுகொலை அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. அங்கே மெமோரியலும் இருக்குது. மற்ற சில நாடுகளில் ஸ்டேட் லெவலில் இதை ஜெனோசைடாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் ஏன் இதை அங்கீகரிக்கவே இல்லை? இதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை டிப்ளமேட்டிக் ரீசன்ஸ், நாட்டோட பாதுகாப்பு, இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் முக்கிய காரணம், இந்த ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இலங்கை போரில் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியாவும் இருந்தது. எஸ், இலங்கை சிங்கள அரசுக்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் பல போர்க்கருவிகளையும் உளவுத்துறை தகவல்களையும் இந்தியா கொடுத்துருக்கு. இன்னும் பிராங்காக சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு முள்ளிவாய்க்காலில் அப்பாவி தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதில் இலங்கை அரசுக்கு மட்டும் இல்லை, ஒரு விதத்தில் நமக்கும் பங்கு இருக்குது. நாம் தான் அந்த போரில் பங்கேற்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நாம் காரணமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம நேரடியாக அந்த போரில் பங்கேற்கல. ஆனால் சிங்கள அரசு புலிகளுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கு தேவையான போர்க்கருவிகளையும் உளவுத்துறை தகவலையும் நாம் தானே கொடுத்தோம். அதை வச்சு தானே போரையும் நடத்தினாங்க. அதில் தானே முள்ளிவாய்க்கால் படுகொலையும் நடத்தினாங்க. அப்போ ஒரு வகையில் நாமளும் இதுக்கு காரணம் தானே. அதே மாதிரி இந்த போரில் இந்தியா மட்டும் இல்லாமல் சீனா, பாகிஸ்தான், இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப், இப்படி பல நாடுகள் கூட்டு சேர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிங்கள அரசு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தமிழன் என்ற ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. சீனாக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது எதிரெதிர் நாடுகள், அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது பகை நாடுகள், அதே மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவும் பரம்பரை பகை நாடுகள். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி நாடுகள் இருக்க நீங்கள் எப்படா எங்களை அழிக்கணும்னா மட்டும் ஒன்றா சேர்ந்து வர்றீங்க? இப்படி கேள்வி கேட்கணும்னு தோணுதா இல்லையா? ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது? இப்படி இந்தியாவும் இந்த போருக்கு ஒரு காரணியாக இருக்கிறதால இதை ஜெனோசைடு என்று குறிப்பிட தயங்குகிறதோ என்றும் கருதலாம். அடுத்த காரணம், இந்தியா இலங்கையோட நட்புறவை பேண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஏன்னா சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடலில் செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு இலங்கை வேணும். நாம் இலங்கையை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது சீனாவுக்கு ஆதரவாக போயிடும். உதாரணமாக 2018 சீனாகிட்டேருந்து இலங்கை வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாததால் இலங்கையில் இருக்கிற ஹம்பன் தோட்டா அப்படிங்கிற துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு சீனா குத்தகைக்கு எடுத்திருக்கு. அடுத்த 99 வருஷத்துக்கு அந்த துறைமுகத்தோட 70% கட்டுப்பாடு சீனா கிட்ட இருக்கு. அங்கே சீனா என்ன வேணால் பண்ணலாம். இந்த நேரத்தில் இலங்கையை நாம் பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தாகவும் சீனாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும். இதை ஜெனோசைடாக அங்கீகரிக்கிறதுக்காக நாம் ஐநா சபையில் இதை போய் நம்ம வாதிடுறோம் அப்படின்னா இந்த போரில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்மந்தப்பட்ட நாடுகள் அனைத்துமே விசாரணைக்குள்ளாகும். இதனால் நம்முடைய நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா, யூரோப்பா, அமெரிக்கா உட்பட்ட நாடுகளுக்கு இடையான நட்பு பகையாக மாறக்கூடும். இது உலக நாடுகளுக்கு இடையான இந்தியாவின் நடுநிலை அப்படிங்கிற நன்மதிப்பையும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு, முக்கியமாக இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடியை உண்டாக்கும். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் போர் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பொருளாதாரம் வலுவிழந்துட்டு வருது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை அதிகமாக யாரும் வாங்காதீங்க, பெட்ரோலை சிக்கனமாக பயன்படுத்துங்க உள்ளிட்ட வேண்டுகோள் இல்லாமல் விடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுமே இந்த போருக்கு உதவி பண்ணியிருக்கு. அதனால தன்னையுமே இந்த குற்றச்சாட்டுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கும். இதில் இந்தியாவின் அமைதிப்படை IPFK கேள்விக்குள்ளாகும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா இதை ஐநா சபைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா நமக்கு தான் இது தமிழர்களுடைய பிரச்சனை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது இலங்கை நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனை. ஸோ அதில் இந்தியா தலையிடுறது அப்படிங்கிறது இலங்கையோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரியான ஒரு செயல்.
பொதுவாக இந்தியாவோட ஸ்டாண்டு எப்போவுமே இன்னொரு நாட்டோடைய இறையாண்மையும் சட்டத்திட்டங்களையும் மதிக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். கடைசியாக இது இந்தியாவோட உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கும். அதாவது இந்தியா இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையை ஐநா சபைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா இது காரணங்காட்டியே இந்தியாவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன உள்நாட்டு சம்பவங்கள், கலவரங்கள் இது எல்லாத்துக்குமே உலக அரங்கத்தில் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அமைப்பும் அழுத்தத்தை உண்டாக்கும். இது இந்தியாவின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் சட்ட ஒழுங்கையும் பாதிக்கும். இப்படி பல காரணங்களால் இந்தியா தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறையை இனப்படுகொலை அப்படின்னு குறிப்பிட முடியாமல், இது அப்படியே தவிர்த்து விட்டு கடந்தும் போக முடியாமல், அமைதி வழியில் பேச்சுவார்த்தை மூலமாக தமிழர்கள் அங்கு வாழ்வதை உறுதி செய்ய முடியுமா என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இங்கே நிலைமை இப்படி இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி மே 14, 2026 ஆஸ்திரேலியா நியூவெல்ஸ் பார்லிமெண்ட்டில் ஹியூ மெட்டர்மோட் அப்படின்ற எம்பி இலங்கை தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலை அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்கிறேன். 1956 சிங்கள தனிச்சட்டம், 1981 யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டது, 1983 கருப்பு ஜூலை, இப்படி பல சம்பவங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலைகள் தான். இதை தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் நோ ஃபயர் ஜோனில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட இனப்படுகொலை தான் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாரு. அதே மாதிரி 2011, 2013 காலகட்டத்தில் ஐநா நிபுணர் குழு இலங்கையில் ஆய்வு செஞ்சு அங்கு இலங்கை அரசாங்கம் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறி போர்க்குற்றங்கள் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஒரு இனப்படுகொலை அப்படின்னு தான் குறிப்பிடணும்னு வலியுறுத்துறாரு. ஆனால் ஐநா சபையால் இப்போ வரைக்கும் இது போர்க்குற்றமாக மட்டும்தான் பதியப்பட்டிருக்கு. சரி, இனப்படுகொலையை அங்கீகரிக்கலன்னு என்ன, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, போர்க்குற்றம் அப்படின்றது 2 நாடுக்கு இடையில் சண்டை நடக்கும்போது திடீர்னு ஏதாச்சும் விதியை மீறி அங்கே சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா போர்க்குற்றமாக கருதப்படும். இது ஒரு இனத்தை அழிக்கும்னு நினைக்கிறது கிடையாது. 2 நாட்டுக்கு இடையில் சண்டையில் அப்பப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த இன அழிப்பு அப்படின்றது அந்த இனத்தையே அழிக்கணும், அந்த நாட்டையே ஒட்டுமொத்தமாக கருவறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படியான குற்றத்துக்கு ஜெனோசைட், இனப்படுகொலை அப்படின்ற அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த அங்கீகாரம் மூலமாக இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு சர்வதேச நீதிமன்றங்கள் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அது மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் பெற்றுத்தர முடியும். இது மூலமாக மீண்டும் அங்கே இதே மாதிரி ஒரு இனப்படுகொலை நடக்கிற மாதிரி சூழல் ஏற்படுது அப்படின்னா விரைந்து இந்த நீதிமன்றங்கள், உலக நாடுகள் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த முடியும். அதே மாதிரி அந்த இனப்படுகொலையில் நடந்த அனைத்துமே ஆவணப்படுத்தப்படும், அனைத்துமே ஆதாரங்கள்லாம் பதியப்படும். இது மூலமாக அந்த சம்பவத்தை செஞ்சவங்க அங்கே நடந்த அனைத்தையுமே மறைக்க முடியாது, எல்லாமே வெளிப்படுத்தப்படும். இதனால் அதிகார வர்க்கம் வரலாற்றை மறைக்கிறது, வரலாற்றை திரிச்சு தனக்கு சாதகமாக சொல்கிறது, இது எல்லாமே தடுக்கப்படும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களின் குரல் உலக அரங்கில் அங்கீகரிக்கப்படும். இதுக்காக தான் முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை இனப்படுகொலையாக பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, இது சார்பாக தமிழ்நாடு அரசால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாலோ இல்லை எந்த ஒரு மாநில அரசாலோ ஐநா சபையோ இல்லை உலக நீதிமன்றங்களையோ நாட முடியாது. ஏன்னா அதுக்கு இந்திய வெளியுறவு கொள்கை அனுமதிக்காது. அதனால் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கிட்ட தன்னுடைய அழுத்தத்தை தெரிவிக்கலாம், பார்லிமெண்ட்டில் தன்னுடைய எதிர்ப்புகளை விவாதங்களில் முன்னெடுக்கலாம். இதை எப்படி கையாளலாம் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசினுடைய கையாளும் திறன் தான். அதே நேரத்தில் இதை ஏற்றுக்கொள்கிறதும் நிராகரிக்கிறதும் மத்திய அரசின் கையில் தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற சிஎம் தளபதி விஜய் இலங்கை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம், குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தேர்தல்லையும் சொல்லியிருக்காரு. 2010, 2008 சமயத்திலேயே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. அதாவது இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளா கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் வானான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. இப்படி ஆரம்பத்திலிருந்து இப்ப தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற
அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இலங்கை தமிழருக்கு ஆதரவாக நிற்போம், குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன தளபதி இப்போ சிஎம்மாக இருக்காரு. நாளைக்கு மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள். இலங்கை தமிழர்களுக்காக நிற்போம், குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன சிஎம் நாளைக்கு என்ன செய்ய போகிறார்? நம்ம சிஎம் விஜய் நம்ம இலங்கை தமிழர்களுக்காக என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, 2009 இனப்படுகொலை நடக்கும்போது இங்கே இந்தியாவில் ஆட்சியாளராக இருந்தது யார் அப்படின்னா காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டில் ஆட்சியாளராக இருந்தது திமுக தான். ரெண்டுமே கூட்டு கட்சிகள் தான், கூட்டு களவாணிகள் தான். அதே மாதிரி இப்போ தளபதி விஜய் காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சுருக்காரு. ஸோ காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு இலங்கை தமிழருக்கு ஆதரவாக அவரால் குரல் கொடுக்க முடியுமா? இது சாத்தியமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி 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 நன்றி. நோ ஃபயர் ஜோன் சேனல் 4 தொலைக்காட்சியின் புதிய ஆவணப்படம். இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தில் இதுவரை வெளியாகாத புதிய காட்சிகளின் சிறப்பு தொகுப்பு.